ஹலோ, வணக்கம் வணக்கம் மை டியர் பசங்களா. என்னையா எல்லாரும் தயாரா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்லாரும் ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு முக்கியமான எக்ஸசைஸ், நீங்களாம் ரொம்ப பயப்படுற ஒரு எக்ஸசைஸ் 3.3 ஆரம்பிக்க போகிறோம். இது பார்ட் 1 வேர் வி வில் சால்வ் முதல் கேள்வியிலேருந்து 4வது கேள்வியில் செகண்ட் சப்டிவிஷன் வரைக்கும். ஓகேவா? ஸோ அதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்களாம் தயார்னா வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் சால்வ் பண்ணுங்க. மறக்காம உங்க பென் எடுத்துக்கோங்க. என் கூட சேர்ந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரீட் பண்ணி நான் எப்படி அப்ரோச் பண்றதை பார்த்து அதே போல நீங்களும் கத்துக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி. ஸோ இது பண்ண யூ வில் கெட் பெட்டர் கிளாரிட்டி அண்ட் எக்ஸாமில் வர புது கேள்வியை கூட நீங்கள் ஈஸியாக டேக்கிள் பண்ணி தெரிக்க விட்டுருவீங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எக்ஸசைஸ் 8.3 first question. Express the trigonometric ratios sin A, secant A and tan A in terms of cot A. So cot A வச்சு நம்ம sin A கொண்டு வரணும், cot A வச்சு secant A கொண்டு வரணும், cot A வச்சு tan A கொண்டு வரணும். Okay, so we need to express sin in terms of cot, secant in terms of cot, tan in terms of cot. எப்படி பண்ணுறது அதான் இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். எப்படி இதை அப்ரோச் பண்ணணும். ஏன்னா ஆன்சர் டைரெக்டாக பார்த்தா உங்களுக்கு எதுவுமே புரியாது, அதை மக்கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்படி நம்ம யோசித்து இதை கொண்டு வரலான்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வாங்க பசங்களா ஆரம்பிக்கலாம். முதலாவது நம்ம சைன் ஏ பார்க்கலாம். சார் சைன் ஏ வந்து எப்படி சார் காட் ஏ டேர்ம்ஸில் கொண்டு வரது? டைரக்டாக காட்டேன்னு உங்கள் மண்டையில் போட்டு யோசிக்காதீங்க. சைனுக்கும் காட்டுக்கும் லிங்க் பண்ணுற மாதிரி யாராச்சும் இருக்காங்களா? சைனுக்கும் காட்டுக்கும் லிங்க் பண்ணுற மாதிரி யாராச்சும் இருக்காங்களா? இருக்காங்க. நல்லா யோசித்து பாருங்க. உங்கள் எல்லாருக்கும் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ், ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த லிங்கை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, அதுக்கு தான் ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் ரொம்ப முக்கியம். ஐடென்டிட்டிஸ் மறக்கவே மறக்காதீங்கடா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்? நம்ம 10th தேவைப்பட்டது sin square theta plus cos square theta is always 1, secant square theta minus tan square theta is always 1. அதே மாதிரி cosecant square theta minus cot square theta is always 1. So இந்த 3 trigonometric identities ரொம்ப முக்கியம் பசங்களா. இதை யாரும் மறக்க கூடாது. சரியா? இப்போ இந்த 3 நான் எழுதியிருக்கேன்ல, இதை வச்சே நீங்க கெஸ் பண்ணலாம். சார் இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார், நம்ம சைனையும் நம்ம காட்டையும் லிங்க் பண்றது நம்மளோட கொசிகென்ட் சார். கரெக்டா? டிட் யூ ஆல் லைக் இட்? ஏன்னா பசங்களா நம்மளோட சைன் ஏ எவ்வளோ சார்? sin A வந்து 1 cosecant A சார். கரெக்டா? அது ஞாபகம் இருக்கா? ஏன்னா சைனும் கொசிகென்ட்டும் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈச் அதர். சைனும் கொசிகென்ட்டும் தே ஆர் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈச் அதர். அதனால sin A வந்து 1 cosecant A. இப்போ கொசிகென்ட்டுக்கும் காட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. கொசிகென்ட்டுக்கும் காட்டுக்கும் there is a relation. எப்படி? இந்த ஐடென்டிட்டி வச்சு. ஸோ இப்போ ஐ கேன் ரைட் cosecant square A is equal to cot square theta. அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டா 1 plus cot square theta. 1 plus cot square என்ன ஆங்கிள் இங்க இருக்கோ அதே ஆங்கிள். ஓகேவா? புரியுதா? சோ இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி வச்சு நான் வந்து cosecant square A வை 1 plus cot square A ன்னு எழுதலாம். சோ அப்ப எனக்கு என்ன இருக்கு? இங்க இருக்கிறது cosecant A. எனக்கு ஸ்கொயர் வேணாம், வெறும் கொசிகென்ட் ஏ வேணும். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ரூட் எடுக்க போறோம். ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்க போறோம். ஸோ அப்போ கொசிகென்ட் ஏ என்னது? கொசிகென்ட் ஏ இஸ் ரூட் ஆஃப் 1 plus cot square A. ஸோ அந்த கொசிகென்ட் ஏவை இங்கே நான் இப்போ போட போறேன். ஸோ சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 கொசிகென்ட் ஏ என்னது? ரூட் ஆஃப் 1 plus cot square A. சூப்பரா? இப்போ நான் சைனையும் காட்டையும் ரிலேட் பண்ணிட்டேன். I have got sin A in terms of cot A.
அவ்வளோதான். திஸ் இஸ் த பியூட்டி. எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? டிட் யூ ஆல் லைக் இட்? பார்த்தீங்களாடா, sin A இன் டேர்ம்ஸ் ஆஃப் cot A நான் கொண்டு வந்துட்டேன். எப்படி கொண்டு வந்தேன்? ஒரு லிங்க் மூலியமா. அந்த லிங்க் யாரு? அந்த லிங்க் வந்து cosecant A. ஏன்னா sin A வந்து 1 by cosecant A. சைனும் கொசிகென்ட்டும் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈச் அதர். புரியுதா? எவ்ரிபடி ஹாப்பி? ஆர் யூ ஆல் கிளியர்? அப்புறம் cosecant A எப்படி cot A வழியா கொண்டு வந்தேன்? cosecant A cot A எப்படி ரிலேட் பண்ண? ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி. நம்ம இந்த 3 ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டியுமே தரோவா இருக்கணும். எல்லா பசங்களும் 3மே பயங்கர இம்பார்ட்டன்ட். cosecant square theta minus cot square theta equal to 1 for all values of theta. For all valid values of theta it is allowed. அப்போ cosecant square A வந்து இந்த minus cot square A அந்த பக்கம் எடுத்துட்டு போனா cosecant square A is 1 plus cot square A. அதை வச்சு cosecant A என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு by taking square root on both sides. அதை தூக்கி இங்க போட்டா sin A in terms of cot A கண்டுபிடிச்சாச்சு. கேள்வி ஓவர். சூப்பர். ஸோ முதல் பகுதி டன். முதல் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் இஸ் ஓவர். ஐ ஹோப் யூ லைக்ட் இட். கோ த்ரூ இட் பசங்களா. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வெரி நைஸ் வே டு சால்வ் அ கொஸ்டின். வெரி வெரி நைஸ் வே டு சால்வ் அ கொஸ்டின். ஓகே, ஸோ ஷால் வி மூவ் ஃபார்வர்ட்? நம்ம அடுத்தது போலாம். இப்போ அடுத்தது என்னது சார்? secant A in terms of cot A. secant A in terms of cot A நான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ வாங்க அடுத்த கேள்விக்கு போலாம். ஸோ அடுத்த கேள்வி இஸ் secant A in terms of cot A. ஸோ secant A நான் in terms of cot A கொண்டு வரணும். எப்படி சார்? திருப்பியும் லிங்க் யோசி. secant A-வையும் cot A-வையும் லிங்க் பண்றது யாரு? கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். யோசித்து பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ், உங்களுக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டிஸ் எல்லாம் வச்சு யோசித்து பாருங்க பசங்களா. secant A-வையும் cot A-வையும் ரிலேட் பண்றது, லிங்க் பண்றது நம்மளோட tan A. ஏன்னா நம்ம secant square theta minus tan square theta equal to 1 அந்த ஐடென்டிட்டி வச்சு நம்ம secant square A minus tan square A equal to 1 சொல்லலாமா? அப்போ secant square A equal to 1 plus tan square A சொல்லலாமா? Are you all clear? எல்லாருக்கும் புரியுதா? இப்போ secant A எனக்கு வேணும். அப்போ ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கலாமா? ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்தா எனக்கு என்ன வரும்? சார் secant A equal to root of 1 plus tan square A சார். So secant A is root of 1 plus tan square A. So இதான் secant A. சார் இதனால ஆன்சர் எப்படி சார் வரப்போகுது? டேய் ஆன்சர் வந்துச்சுடா. ஏன்னா tan A கொண்டு வந்துட்டா cot A ரொம்ப ஈஸியா உள்ள கொண்டு வந்துடலாம். ஏன்னா tanனும் cotடும் reciprocal of each other. tanனும் cotடும் reciprocal of each other இல்லையா? So tan A வந்து என்னது? tan A is 1 by cot A. அதை போட்டா கேள்வி ஓவர். So secant A is equal to root of 1 plus tan square A வந்து 1 by cot A whole square. So அதான் நம்மளோட secant A. So secant A என்னது பசங்களா? secant A is equal to 1 plus 1 by cot square A. இதான் நம்ம ஆன்சர். I hope you liked it. சூப்பரா? Did you all like it? Are you all clear? இதை வேணும்னா நீ LCM எடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாம். அது உன்னோட இஷ்டம். இதை வேணும்னா நீ LCM எடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாம். To bring a common denominator, it's up to you. Yes, you can do it if you want. ஓகேவா? Everybody happy with this? புரிஞ்சுச்சா? ஸோ இதெல்லாம் கற்றுக்கோ. ஏன்னா இந்த லாஜிக் புரிஞ்சாதான் எக்ஸாமில் வேறு ஏதாச்சும் கேள்வி வந்தால் உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். எப்போவுமே இதே கேள்வி தான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத. எக்ஸாமில் வேறு மாதிரி கேட்கலாம். ஸோ எது கொடுத்தாலும் நீ தயாராக இருக்கணும். யூ ஷுட் பி ரெடி. எப்போ? when you understand it logically, when you understand the concept behind the question. அதனால தான் நான் கான்செப்டில் இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறேன். டேய் எது லிங்க் பண்ணுதுன்னு பாரு.
லிங்க் பண்ணுறதை வச்சு தான் நீ ஆன்சரை கொண்டு வர போகிற. ஸோ அதில் உன் கவனத்தை செலுத்து. சரியா? ஆர் யூ ஆல் கிளியர்? ஸோ நவ் லெட்ஸ் ஃபினிஷ் இட் ஆஃப். லெட்ஸ் ட்ரை டு கெட் தி ஆன்சர். ஸோ இதை எல்சிஎம் எடுத்தா ஐ வில் மல்டிப்ளை ஹியர். ஸோ secant A will become what? Secant A will become square root of cot square A plus 1 by cot square A. Sir, 1 plus cot square A cosecant square A, sir. அப்படிலாம் பண்ணிடாத. ஏன்னா அவன் கேட்டது express secant A in terms of cot A. Express secant A only in terms of cot A. So 1 plus cot square A வை simplify பண்ணிடாத, வேண்டாம், அப்படியே வச்சுக்கோ. சரியா? Are you all clear? Everybody happy with this? Great. So now denominator square root விட்டு வெளியே வந்துரும் இல்லையா? So numerator is cot square A plus 1. Denominator cot square A ரூட்டை விட்டு வெளியே வந்தா cot A ன்னு மாறிடும். ஏன்னா cot square A denominator மட்டும் ரூட்டை விட்டு வெளியே கொண்டு வந்தா cot A ன்னு மாறிடும். ஸோ இதான் என்னோட ஆன்சர். ஐ ஹோப் யூ லைக் இட். ஸோ இதான் என்னோட ஆன்சர் பசங்களா. ரெண்டாவது கேள்விக்கு. ரெண்டாவது கேள்வி என்னது? எக்ஸ்பிரஸ் secant A in terms of cot A. புரிஞ்சுச்சா? எவ்ரிபடி கோ த்ரூ இட். ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். I hope all of you are happy. Okay, now let's go to the next one. Next என்ன கேக்குறாங்க? Sir, tan A in terms of cot A கேக்குறாங்க. அதான் இருக்கிறதுல ஈஸி. அது நான் ஆல்ரெடி எழுதிட்டேன். tan A in terms of cot A ரொம்ப ஈஸி பசங்களா. because tan and cot are reciprocal of each other. Tan and cot are reciprocal of each other. ஓகேவா? ஸோ அதனால் tan A is 1 by cot A. அவ்வளோதான், டைரக்டாக போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? Did you all like it? So far so good. முன்னாடி போகலாமா? வாங்க, லெட்ஸ் கோ டு தி அடுத்த கேள்வி. ஓகே, ஸோ இது எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பசங்களா. புரியாட்டி 2-3 தடவை இந்த வீடியோவை பாருங்க, ட்ரை பண்ணுங்க, நீங்களே உங்கள் பென் பேப்பர் வச்சு சால்வ் பண்ணுங்க. வேடிக்கை பார்க்காதீங்க, சாப்பிட்டுக்கிட்டே பார்க்காதீங்க. You will not be able to follow. Okay, you need to solve with me. என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுங்கடா. பென் எடுத்து பென்னும் நோட் புக்கு தொடுங்க. ஓகேவா? then you will be able to get it. அதுக்கு மேலே உனக்கு புரியாட்டி நம்ம வீடியோட கமெண்ட் செக்ஷனில் டவுட்ஸ் கேளுங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நானே ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இந்த சாப்டரோட கான்செப்ட்ஸ்லாம் படிக்க வேதாந்து மாஸ்டர் தமிழை போய் செக் பண்ணுங்க. ஏன்னா அந்த சேனலில் தான் ஐ ஹவ் தாட் த ஃபுல் சாப்டர். வேதாந்து மாஸ்டர் தமிழ் தான் நான் டீச் பண்ணுற சேனல். அந்த சேனல் தான் நம்ம 10th பசங்க எல்லாருமே யூ வில் பி ஃபாலோயிங் ஆல் அவர் வீடியோஸ். கோ செக் இட். ஸோ இப்போ முன்னாடி போகலாமா? லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். லெட்ஸ் கோ டு தி ரெண்டாவது கேள்வி. ரைட் ஆல் த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் ஆங்கிள் ஏ இன் டர்ம்ஸ் ஆஃப் secant A. எல்லாமே கண்டுபிடிக்கணும். secant A இருக்கு உன் கையில் யார் இருக்கா? secant A இருக்கா? secant A உன் கையில் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு cos A, sin A, tan A, cot A, cosecant A எல்லாம் எனக்கு வேணும். How will you do it? Let's begin. ஓகேவா? ஆரம்பிக்கலாம். முதலாவது ஐ வில் ரைட் cos A. ஏன்னா அதான் இருக்கிறதுல ஈஸி. cos A என்னது? சார் cos A தான் சார் இருக்கிறதுல ஈஸி. ஏன்னா அது secant A ஓட ரெசிப்ரோக்கல். ஸோ cos A லட்டு மாதிரி டப்புன்னு எனக்கு வந்துச்சு. ஓகே, cos A வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா cos A is the reciprocal of secant A. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ட்ரிக்னாமெட்ரி சாப்டர் ஆரம்பத்தில் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? வெரி குட். இப்போ அடுத்தது sin A எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்ததான் நான் கண்டுபிடிக்க போகிறது sin A. சார் sin A எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஸோ நான் முன்னாடி கேள்வியில் சொல்லி கொடுத்தது போல சைனையும் சீக்கண்டையும் லிங்க் பண்ணுறது யாரு? சைனையும் சீக்கண்டையும் லிங்க் பண்ணுறது யாரு? நீங்கள் காஸ் சொன்னாலும் கரெக்டு, கொசிகன் சொன்னாலும் கரெக்டு.
ரெண்டு வழியாக இதை சால்வ் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே கரெக்டு. உங்களுக்கு எது பிடிக்குதோ யூ கேன் ட்ரை இட் பசங்களா. ஓகேவா? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் கிளியர். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ காஸ் தான் ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ரெடி. லெட்ஸ் கோ. கொசிகன் சொன்னீங்கன்னா தப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் இட் வில் பி வெரி லெங்தி. ஓகே, காஸ் தான் பர்ஃபெக்ட். சார் சைனையும் சீக்கண்டையும் லிங்க் பண்ணுறது காஸா சார்? எப்படி சார்? ஐ வில் டீச் யூ. பசங்களா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 இல்லையா? ஸோ அப்போ sin ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ அதுவும் 1 தானே? ஏன்னா நம்ம இந்த கேள்வியில் பார்க்குறது ஆங்கிள் ஏக்காக. ஸோ அப்போ sin ஸ்கொயர் ஏ என்னது சார்? sin ஸ்கொயர் ஏ வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ சார். sin ஸ்கொயர் ஏ வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. நான் இந்த காஸ் ஸ்கொயர் ஏவை அந்த பக்கம் கூட்டு போயிட்டான். ஓகேவா? எல்லாரும் கிளியரா? இப்போ நான் ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்க போறேன். ரெண்டு பக்கமும் நான் ரூட் எடுத்தா எனக்கு என்ன வரும் சார்? sin ஏ வந்துடும் சார். இங்க அது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ சார். ஸோ அப்போ sin A is equal to root of 1 minus cos square A. ஸோ இப்போ sin A in terms of cos A நான் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா நான் சொன்னேன்ல சைனையும் சீக்கண்ட்டையும் லிங்க் பண்ணுறது காஸ் தான் பர்ஃபெக்ட். கொசிகன் சில பேர் சொல்லியிருப்பீங்க, அதுலேயும் ஆன்சர் கொண்டு வரலாம், பட் ஆனால் அது ரொம்ப லெங்தி பசங்களா. டோன்ட் கோ பை தட். ஓகே, ஸோ வாங்க இதை வச்சு நம்ம கேள்வியை முடிக்கலாம். சார் ஆன்சர் வந்துச்சா சார்? ஆமாண்டா, ஆன்சர் இஸ் ஆல்ரெடி தேர். நம்ம ஆன்சர் மேலே தான் உட்காந்துருக்கோம். எப்படி சார்? காஸ் ஏ இன் டர்ம்ஸ் ஆஃப் சீக்கண்ட் ஏ நம்மளுக்கு தெரியுமே, அதை எடுத்தீங்க போடு, அவ்வளோதான். ஸோ காஸ் ஏ இன் டர்ம்ஸ் ஆஃப் சீக்கண்ட் ஏ என்னது சார்? காஸ் ஏ இன் டர்ம்ஸ் ஆஃப் சீக்கண்ட் ஏ வந்து 1 பை சீக்கண்ட் ஏ. ஸோ காஸ் ஏ இஸ் 1 பை சீக்கண்ட் ஏ ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். Did you all like it? So that's it. I've got the answer. Sin A in terms of secant A நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன். இதை வேணும்னா நீ சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் சார்? sin A வந்து it is root of 1 minus 1 by secant square A சார். root of 1 minus 1 by secant square A. அப்புறம் LCM எடுத்து I can cross multiply சார். So I can cross multiply. என்ன வரும்? cross multiply பண்ணா 1 into secant square A. secant square A minus 1 whole divided by secant square A. So அதான் நம்மளோட sin A. ஓகேவா? Are you all clear? என்ன பண்ணியிருக்கேன்? 1 minus 1 by secant square இருந்துச்சு, அதை நான் என்ன பண்ணுறேன்? LCM எடுக்கிறேன். So that denominator same ஆகிக்கலாம். denominator same ஆகிட்டா we can subtract. So அதனால I am multiplying 1 into secant square A and dividing by secant square A. So அப்போ LCM நம்ம denominator same னா numerator ஒன்று சேர்த்துடலாம். அதான் secant square A minus 1 divided by secant square A. ரொம்ப சிம்பிள். வெளியில ரூட். ஸோ இப்போ டினாமினேட்டரில் இருக்க secant square A நான் வெளியே கொண்டு வந்துடலாம். டினாமினேட்டரில் இருக்க secant square A நான் ரூட்டை விட்டு வெளியே கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ என்ன ஆயிரும்? இட் வில் பி ரூட் ஆஃப் secant square A minus 1 divided by secant A. So that is your answer. ஓகேவா? அதான் உங்க ஆன்சர் பசங்களா. I hope you all liked it. நியூமரேட்டர்ல root of secant square A minus 1, denominatorல secant A. and நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ணாதீங்க. நியூமரேட்டரை ரொம்ப புத்திசாலித்தனமா சார் secant square A minus 1 வந்து tan square A சார் அப்படி எழுதிட்டுமா சார்? தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா அவன் கேட்டது என்னது? எக்ஸ்பிரஸ் ஆல் த trigonometric ratios in terms of secant A. ஸோ நம்ம அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு trigonometric ratio in terms of secant A we are writing. ஒவ்வொரு trigonometric ratio only in terms of secant A we have to write. ஸோ இதான் ஆன்சர். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண தேவையில்லை, விட்டுரு. சரியா? ஸோ இப்போ cos A sin A முடிச்சாச்சு. ஓகேவா?
இப்போ நம்ம அடுத்ததுக்கு போலாமா? ஷால் வி ஆல் டூ இட் எவ்ரிபடி? அடுத்ததுக்கு போலாம் பசங்களா. கம் ஆன் கைஸ், லெட்ஸ் ஃபினிஷ் இட் ஆஃப். அடுத்ததுக்கு போறதுக்கு முன்னாடி சைனே கண்டுபிடிச்சாச்சுல, சைனே கண்டுபிடிச்சா உடனே ஈஸியஸ்ட் யாரு? உடனே ஈஸியஸ்ட் வந்து கொசிகெண்ட் ஏ. ஏன்னா நண்பர்களே, கொசிகெண்ட் ஏ வந்து இட் இஸ் சைன் ஏ ஓட ரெசிப்ரோக்கல். சைன் ஏ ஓட ரெசிப்ரோக்கல். அப்போ நம்ம இப்ப கண்டுபிடிச்சோம்ல, இப்போ நம்ம சைன் ஏ கண்டுபிடிச்சோம்ல, அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணு. அதை அப்படியே ரெசிப்ரோக்கல்னா ரிவர்ஸ் பண்ணும், உல்டா பண்ணும். அதை அப்படியே உல்டா பண்ணா எனக்கு இதுதான் வரும். ஸோ இதான் என்னோட கொசிகெண்ட் ஏ. புரிந்துதா? இதான் என்னோட கொசிகெண்ட் ஏ. புரிந்ததா? எல்லாரும் ஈஸியா இருக்கா? ஸோ இப்போ நம்ம ஈஸியா 3 கண்டுபிடிச்சாச்சு. எது? cos A which is the reciprocal of secant A, sin A in terms of secant A கண்டுபிடிச்சாச்சு. யார் லிங்க் பண்ணா? லிங்க் பண்ணது cos A. sin Aவும் நம்ம secant Aவும் லிங்க் பண்றது cos A. அதை வச்சு நான் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துட்டேன். ஸோ sin A கண்டுபிடிச்ச பிறகு immediately I find out cosecant A. Why? Because cosecant A is just direct reciprocal of sin A. So sin A தெரிஞ்ச உடனே easiest to find out cosecant A. அதான் உடனே கையோட அதை வேலையை முடிச்சிட்டேன். இப்போ நம்ம மீதி கண்டுபிடிக்கலாம். மீதி யார் இருக்கா சார்? மீதி இருக்கிறது tan cot. அவ்வளவுதான். ஏன்னா மீதெல்லாம் முடிச்சாச்சுல. காஸ் முடிச்சாச்சு, சைன் முடிச்சாச்சு, கொசிகெண்ட் முடிச்சாச்சு. மீதி மிச்சம் இருக்கிறது tan cot. ஓகேவா? ஆர் யூ ஆல் கிளியர்? லெட்ஸ் டூ இட். இப்போ நம்ம டேனுக்கு போலாமா பசங்களா? கேன் ஐ இரேஸ் இட்? tan வந்து sin A by cos A கூட பண்ணலாம். சார் இங்க வந்து sin கண்டுபிடிச்சிட்டோம் சார், cos கண்டுபிடிச்சிட்டோம் சார். ஸோ tan வந்து sin by cos பண்ணலாமா சார்? பண்ணலாம். தப்பே கிடையாது, தப்பே கிடையாது, பண்ணலாம். ஒரே பதில் பல வழியில நீ வரலாம். அதான் ஸ்கில், அதான் வித்தையை காமிக்கிறது. நீ ஃபுல் கமாண்ட் இருந்துச்சுன்னா நீ பல வழியில ஒரே ஆன்சர் கொண்டு வருவ. அதான் திறமை. அதுக்கு தான் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படியே சப்ஜெக்ட்ல ஊறி போயிருக்கணும். அதுக்கு தான் என்சிஆர்டி 2-3 தடவை சால்வ் பண்ணு. அதை முடிச்சிட்ட பிறகுதான் மற்ற புக்ஸ் ஆர்டி சர்மாவோ ஆர்எஸ் அக்ரவாலோ எதுனாலோ. ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் யூ டு கம்ப்ளீட் பேர் மினிமம் என்சிஆர்டி 2 தடவை. ஓகேவா? கிரேட். ஸோ இப்போ நான் இதை எரேஸ் பண்ணிட்டுமா? இதை எரேஸ் பண்ணி நான் tan A கொண்டு வரேன். tan A. ஓகேவா பசங்களா? இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப சிம்பிள், உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம 4th கண்டுபிடிக்க போறது tan A. ஸோ tan A எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 வழி இருக்கு, நான் ரெண்டுமே சொல்லித்தரேன். tan A is equal to sin A by cos A. So you can write it as sin A என்னது சார்? sin A வந்து root of secant square A minus 1 by secant A by cos A வந்து 1 by secant A. இதான் சார் tan A. கரெக்டா பசங்களா? புரியுதா? tan A என்னது? tan A is sin A. இதான் அந்த ரெட் கலர் பாக்ஸ். sin A by cos A is the green color box. So sin A by cos A. So அப்ப என்ன ஆயிரும்? What will get cancelled? Sir, denominator secant A cancel ஆயிரும் சார். So அப்ப மீதி என்ன இருக்கும்? சார் tan A is equal to root of secant square A minus 1. அதான் சார் மிச்சம் இருக்கும். கரெக்டா? So tan A is root of secant square A minus 1. அதான் மிச்சம் இருக்கும். Did you all like it? Are you all clear? Everybody happy? Very good. So இது ஒரு வழி to find tan A. இது ஒரு வழி to find tan A. சரியா பசங்களா? Are you all clear? This is one way to find tan A. tan A என்னது? So secant A cancel ஆன பிறகு இந்த secant A cancel ஆன பிறகு நியூமரேட்டர்ல இருக்குது root of secant square A minus 1. டினாமினேட்டர்ல இருக்குது 1 மட்டும் தான். இந்த 1 மட்டும் தான் மிச்சம். So anything divided by 1 is the same thing.
ஸோ ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன் அதான் ஆன்சர் ஃபார் tan ஏ. இதை வேறமா எப்படி கொண்டு வரலாம் சார்? வேறமா எப்படி கொண்டு வரனா tan ஏ in terms of secant A we can use the identity. சார் trigonometric identity நம்ம எல்லாருக்குமே தெரியும் secant square theta minus tan square theta equal to 1 இல்லையா? அப்போ tan square theta அந்த பக்கம் எடுத்துட்டு போ, secant square theta இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வந்துரும். So secant square theta minus 1 equal to tan square theta. So directா trigonometric identity ல இருந்து கூட நம்ம கொண்டு வரலாம். So directா trigonometric identity ல இருந்து secant square theta minus 1 equal to tan square theta. So number theta என்னது? number theta வந்து a. So secant square a minus 1 is tan square a. ஆனா நமக்கு தேவை tan a. So ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்துக்கோ. ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்தா tan a வந்துருமா? So tan a என்னது? root of secant square a minus 1. அதே ஆன்சர் வந்துச்சா? சார் ஆமா சார் அதே ஆன்சர் வருது சார். எப்படி சார்? ஆப்வியஸா ஒரே ஆன்சர் தான் வரணும். ஏன்னா கரெக்டா பண்றோம்ல. கரெக்டா பண்ணா ஒரே ஆன்சர் தான் வரணும். டிட் யூ லைக் இட்? ஸோ அது ஒரு வழி. அது எப்படி பண்ண? tan a is sin a by cos a. ஏன்னா sin a கண்டுபிடிச்சிட்டேன், cos a கண்டுபிடிச்சிட்டேன் in terms of secant a. ஸோ sin a in terms of secant a கண்டுபிடிச்சாச்சு, cos a in terms of secant a கண்டுபிடிச்சாச்சு. ஸோ டைரக்டா sin a by cos a எனக்கு ஆன்சர் வந்துடும். அது ஒரு வழி. ஏன்னா tan a is sin a by cos a. We know that formula. Trigonometry chapterல வரும்ல, tan theta is sin theta by cos theta. So அதை வச்சு I did one method. Other method is trigonometric identity. Secant square theta minus tan square theta is 1 for all valid theta. Secant square theta minus tan square theta is always 1. அதான் identity. So அந்த ஐடென்டிட்டில இருந்து tan square theta ஒரு பக்கம் கூட்டு வரேன், இந்த 1 அந்த பக்கம் கூட்டு போயிடுறேன். So minus tan square theta ரைட் சைடு வந்தா plus tan square theta. இந்த 1 அந்த பக்கம் போனா minus 1. So secant square theta minus 1 equal to tan square theta. நம்மளுக்கு theta என்னது? a. So theta பதிலா a போட்டிருக்கேன். அப்புறம் எனக்கு tan a தான் தேவை. So ரூட் எடுக்கிறேன். ஏன்னா இங்க tan square a இருக்கு, எனக்கு tan a தான் தேவை. So ரூட் எடுப்பேன். ரூட் எடுத்தா ஆன்சர் வந்துடுது. சூப்பர். அவ்வளவுதான். எல்லாருக்கும் புரிஞ்சா? Did you all like it? So இப்ப கடைசியா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது யாரு? Last what we have to find out is cot a. So cot a ரொம்ப ஈஸி பசங்களா, because tan a கண்டுபிடிச்சாச்சு. So எல்லாமே நீங்க ஃபுல்லா கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. See cot a வந்து tan a ஓட ரெசிப்ரோக்கல், cosecant a வந்து sin a ஓட ரெசிப்ரோக்கல், secant a வந்து cos a ஓட ரெசிப்ரோக்கல். ஸோ இதனால நீங்க எல்லாமே கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 கண்டுபிடிச்சா போதும், மற்றதை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதனால இந்த மாதிரி கேள்வியை பார்த்தா பயப்படாதீங்க. சரியா? கிரேட். ஸோ இப்போ cot a என்னது? cot a is reciprocal of tan a. cot a யும் tan ம் reciprocal of each other. tan a நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம். tan a வந்து இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம். secant square a minus 1. அவ்வளவுதான். இதான் ஆன்சர். ஸோ இதான் cot a in terms of secant a. ஸோ இது ஒரு வழி. மற்ற வழி என்னது சார்? இன்னொரு வழி இருக்கா சார்? எஸ் இருக்கு. ஸோ cot a வந்து you can write as cos a by sin a. அப்படியும் எழுதலாம். cot theta is cos theta by sin theta. cot theta is cos theta by sin theta. அப்படியும் எழுதி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ cos theta என்னது? cos theta in terms of secant theta is 1 by secant a. cos a வந்து 1 by secant a. sin a வந்து root of secant square a minus 1. போன ஸ்லைடில் கண்டுபிடிச்சோம்ல, divided by secant a. ஸோ போன ஸ்லைடில் கண்டுபிடிச்சதை நான் எழுதியிருக்கேன். ஸோ cos a by sin a. cos a தான் நியூமரேட்டரில் இருக்கு, divided by sin a தான் டினாமினேட்டரில் இருக்கு. ஸோ அப்படி பண்ணுறப்போ secant a கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ மிச்சம் என்ன இருக்கு? மிச்சம் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா நம்ம கண்டுபிடிச்சது 1 by root of secant square a minus 1. ஸோ இதான் ஆன்சர் பசங்களா. ஐ ஹோப் யூ லைக்ட் இட். ரெண்டுமே சேமா? அட ஆமா சார், இதுவும் சேமா வருது சார். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ சால்வ் இட். ஐ ஹோப் யூ லைக்ட் இட்.
இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. we will try to help you out. ஓகேவா? எல்லாரும் கிளியரா? are you guys happy? shall we move forward? அடுத்த கேள்விக்கு போலாமா? ஸோ கோ த்ரூ இட் பசங்களா. ஸ்லைடை பாஸ் பண்ணி ஒவ்வொரு கேள்வியும் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க, ட்ரை பண்ணுங்க. அண்ட் புரியாட்டி தியரி போய் படிச்சுட்டு வாங்க. ஓகேவா? தியரி நம்ம வந்து வேதாந்து மாஸ்டர் தமிழ் ஒரு யூடியூப் சேனலில் நான் தான் டீச் பண்ணுறேன், தமிழில் சொல்லிக் கொடுக்குறோம். அந்த சேனலில் ஐ வுட் ஹவ் எக்ஸ்பிளைன்ட் எவ்ரி திங். சரியா? ஸோ வாங்க அடுத்த கேள்வி. கொஸ்டின் நம்பர் 3. வாட் இஸ் தி ஆன்சர் ஹியர்? ரொம்ப ஈஸி. ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி தெரிஞ்சா ரொம்ப ஈஸி. நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி இன்வால்விங் சீக்கன் அண்ட் டான். என்னது சார்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா நீங்கள் வந்து 1ன்னு சொன்னீங்க சார். எஸ். இங்கே தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்கு? இங்கே தீட்டாக்கு பதிலாக ஏ இருக்கு. ஸோ அப்போ என்ன வரும்? சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் டான் ஸ்கொயர் ஏ இஸ் 1. சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் டான் ஸ்கொயர் ஏ இஸ் 1. ஸோ இந்த ரெண்டு டேர்மில் 9 காமனாக எடுத்தா, ஏன்னா 9 ரெண்டு டேர்ம்லையும் இருக்குல்ல, 9 காமனாக எடுத்தா மிச்சம் இருக்கிறது சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் டான் ஸ்கொயர் ஏ இல்லையா சார்? உள்ள இருக்கிறது சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் டான் ஸ்கொயர் ஏ எவ்வளோ? 1 சார். எப்படி? ஐடென்டிட்டி, ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிலேருந்து. ஸோ பை ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி we can say that secant square a minus tan square a is 1. So answer is 9 into 1 which will be 9. So இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் பி அதான் கரெக்டான பதில். புரிஞ்சுச்சா? எவ்ரிபடி ஹாப்பி? ஷால் ஐ மூவ் ஃபார்வர்ட் பசங்களா? சூப்பர் பா. ஸோ இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ஏபிள் டு ஃபாலோ. பார்த்தீங்களா? இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாப்டர் ஒன்றும் அந்த அளவுக்கு பயங்கரம் டிஃபிகல்ட்டு உங்களால் பண்ண முடியாது அப்படிலாம் இல்லைடா. எல்லாராலையும் தெரிவிக்க விட முடியும். அதான் ஐ வாண்ட் டு ப்ரூவ் இட் டு யூ. நம்ம எல்லாராலையும் முடியும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதே மாதிரி கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி பல போர்டு எக்ஸாமில் கேட்ட கேள்விகள், கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் நம்ம மெயின் சேனலில் ஐ வில் டீச் யூ, ஐ வில் சால்வ் யூ. மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட்ஸ்க்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூ வில் நாட் மிஸ் அவுட் ஆன் lectures only then. Okay, great. So now let's go forward. இப்போ இந்த கேள்வி சார், இது எப்படி சார் பண்றது? இது பார்க்க கஷ்டமா இருக்கு சார். இது டஃபா சார்? இதுவும் சிம்பிள் தான் பசங்களா, பயப்படாதீங்க. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, எல்லாமே சைனு காசுன்னு மாத்திரு. அப்போ ஈஸியா இருக்கும். வரியா? நம்ம எல்லாம் ட்ரை பண்ணலாமா? ஒன்னா சேர்ந்து ட்ரை பண்ணலாம். என்ன பண்ண போறேன்? எல்லாமே சைனு காசுன்னு மாற்ற போறேன். ஓகேவா? நீனும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணு வா. ஸோ முதலாவது 1 பிளஸ் டான் தீட்டா என்னது சார்? டான் தீட்டா வந்து சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இல்லையா? பை நவ் உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். டான் தீட்டா என்னது? டான் தீட்டா இஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அதை மறக்காது, அதெல்லாம் ஃபார்முலா, அதெல்லாம் எழுதி வச்சுக்கோ. டான் தீட்டா இஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, காட் தீட்டா இஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா, சீக்கன் தீட்டா இஸ் 1 by cos theta, அப்புறம் cot theta is 1 by tan theta, cosecant theta is 1 by sin theta. ஸோ இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் ரிலேஷன் எல்லாமே எழுதி வச்சுக்கோ. இதெல்லாம் யூ ஷுட் ரிமெம்பர் இட் பசங்களா. இதெல்லாம் பேசிக் ஃபார்முலாஸ். இதில் யாரும் தப்பு விடக்கூடாது. ஸோ இது கொஞ்சம் மெமரி. இது வந்து பழக பழக உன் மைண்டில் ஒட்டிடும். அதனால் ஒரு 30-40 கேள்வி வெறித்தனமாக சால்வ் பண்ணு. அப்ளை பண்ணிகிட்டே இரு. ஃபஸ்ட்டு டைம் படிக்கிறப்போ பார்த்தே சொல்லு, பார்த்தே அப்ளை பண்ணு, பரவாயில்ல. ஆனால் அப்ளை பண்ண கொஸ்டின் சால்வ் பண்ண யூ வில் கெட் கிளாரிட்டி. அண்ட் உனக்கு இந்த ஃபார்முலாலாம் மைண்டில் அப்படியே ஒட்டிடும். நீ மக்கடிக்கணும்னு அவசியமே இல்லை. சரியா? ஸோ சீக்கன் தீட்டா என்னது? சீக்கன் தீட்டா வந்து 1 by cos தீட்டா. அதான் நான் சொன்னேன், எல்லாமே சைனும் காசாக மாற்றிடு. எல்லாமே சைனும் காசாக மாற்றிடு. ஸோ முதல் பிராக்கெட்டை முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த பிராக்கெட் 1 பிளஸ் காட் தீட்டா என்னது? காட் தீட்டா இப்போ தான் சொல்லி கொடுத்தேன்ல, காஸ் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் கொசிகன் தீட்டா. கொசிகன் தீட்டா வந்து சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஐ அம் கோனா டேக் எல்சிஎம். எல்சிஎம்னா ஐ வில் மல்டிப்ளை காஸ் தீட்டா ஹியர்
அண்ட் இங்கே எல்சிஎம் எடுக்கணும்னா ஐ வில் மல்டிப்ளை sin theta here. ஸோ அப்போ என்ன ஆயிரும் cos theta plus sin theta plus 1 whole divided by cos theta. கரெக்டா? எல்லாருக்கும் புரியுதா? பெருசா ஒன்றும் பண்ணலடா, பெருசா ஒன்றும் பண்ணல, வெறும் டினாமினேட்டர் மூணு டேர்ம்லையும் ஒன்னா இருக்கிறதுக்கு இந்த ஒன்னோட ஐ am multiplying and dividing by cos theta. so that இந்த ஒன்னும் நம்ம டினாமினேட்டர் சேம் ஆக்கி நம்ம நியூமரேட்டர் ஓட சேர்த்து போட்டுலாம். அதனால ஓகேவா? இந்த ஒன்னுக்கு ஐ am multiplying by cos theta, dividing by cos theta, so that all the three terms will have the same denominator. ஏன்னா fractions இருக்கிறப்போ you will be able to add only if the denominators are same. ஸோ டினாமினேட்டரை ஒன்று ஆக்கிறதுக்காக நான் இதை பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கேயும் டினாமினேட்டர் இந்த மூணு டேர்ம்லையும் ஒரே டேர்ம் ஆக்கிறதுக்கு ஐ எம் டேக்கிங் எல்சிஎம். ஸோ ஐ எம் மல்டிப்ளைங் சைன் தீட்டா. ஸோ இந்த முதல் டேர்ம் ஒன்னு இருந்தது, இப்போ சைன் தீட்டா பை சைன் தீட்டா மாறிடும். ஸோ எல்லாமே ஒரே டினாமினேட்டர், ஸோ சேர்த்து போட்டுடலாம் சைன் தீட்டான்னு. நியூமரேட்டர் மீதி டேர்ம் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? பியூட்டியா? சூப்பரா? வேற லெவலா? இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணு. இப்போதான் மாசான ஸ்டெப். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாட்டி நான் இன்னும் டீட்டெயிலாக எழுதுறேன். ஐ வில் டூ இட். உங்களுக்காக நான் திருப்பியும் டீட்டெயிலாக எழுதுறேன். பசங்களா, இந்த ஒன் இருக்குல்ல, இந்த ஒன்னை வந்து நான் காஸ் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதுறேன். பிளஸ் சைன் தீட்டா பை சைன் தீட்டா, sin theta by cos theta, I'm sorry, plus 1 by cos theta into இந்த ஒன்னை வந்து I am writing it as sin theta by sin theta plus cos theta by sin theta minus 1 by sin theta. புரியுதா? இதான் நான் பண்ணியிருக்கேன். இந்த ஒன்னை என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஒன்னை cos theta by cos theta எழுதியிருக்கேன். தப்பு இல்லைல்ல? காசும் காசும் கேன்சல் ஆகி ஒன் தானே ஆகும். ஸோ அந்த ஒன்னை நான் இப்படி எழுதியிருக்கேன், எந்த தப்பும் இல்லை. ஏன் அப்படி எழுதுனீங்க சார்? ஏன்னா டினாமினேட்டர் எல்லாம் ஒன்றாயிரும். எல்லாமே மூணு டேர்ம்லையுமே டினாமினேட்டர் காஸ் தீட்டா ஆயிரும். அப்போ நான் ஒன்று சேர்த்து போடலாம், அதனால தான். சரியா? அதே மாதிரி இந்த ரெண்டாவது ப்ராக்கெட்டில் ஒன் வந்து சைன் தீட்டா பை சைன் தீட்டான்னு போட்டிருக்கேன். தப்பு இல்லைல்ல? இந்த ஒன்னை நான் சைன் தீட்டா பை சைன் தீட்டான்னு போட்டிருக்கேன். சைன் சைன் கேன்சல் ஆகி ஒன் தானே, அது தப்பு இல்லைல்ல? அப்படி எழுதலாம்ல? ஏன் அப்படி எழுதுனேன்? ஏன்னா அப்போ தான் இந்த மூணு டேர்முக்குமே டினாமினேட்டர் சைன் தீட்டா இருக்கும், நம்ம நியூமரேட்டரை ஒன்று சேர்த்துடலாம். அதான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ புரியுதா? இப்போ கிளியரா? கிரேட், சூப்பரா. இப்போ இதை ஒன்றா வச்சுக்கோ சார். காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா, காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ரெண்டும் ஒன்று சார். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டேர்மை நான் ஏன்னு வச்சுக்க போகிறேன். ஸோ ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி, இதான் பி, ஒன் தான் பி. சார் ஆமாம் சார், ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி சார். அது எங்கேயோ படிச்சிருக்கோம் சார். எங்கடா படிச்சிருக்கீங்க? டேய், ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி என்னதுடா? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இல்லையா? எல்லாருக்கும் புரியுதா? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்போ அதுதான் அப்சர்வ் பண்ணணும். இதெல்லாம் தான் கொஞ்சம் ட்ரிக்கி, கேர்ஃபுல்லாக நீ நோட்டீஸ் பண்ணணும். சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டாவும் காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டாவும் ஒன்று தான். ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஸோ அதில் ஏ நோட்டீஸ் பண்ணினா இங்கே காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இருக்குது, இங்கே சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா இருக்குது, ரெண்டும் ஒன்று தான். ஓகே? ஸோ ஏ ப்ளஸ் ஒன் ஏ மைனஸ் ஒன். ஸோ அழகாக அந்த ஃபார்முலாவில் உட்காருது. அதனால ஐ வில் நவ் சிம்பிளிஃபை இட் ஆஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்டரில் இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகும். இது ரெண்டும் மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா ஐ வில் ஹேவ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஓகேவா? அதான் டினாமினேட்டர். இப்போ நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ணலாமா?
நியூமரேட்டர் என்ன ஆகும் சார் டினாமினேட்டர்ல cos theta sin theta நியூமரேட்டர் a plus b whole square a plus b whole square என்னது சார் a plus b whole square is a square plus b square plus 2ab இதான் சார் a plus b whole square a square plus b square plus 2ab எழுதியாச்சா வெளியில -1 இப்போ பசங்களா இப்போதான் பியூட்டி சார் sin square theta plus cos square theta ஐடென்டிட்டி சார் sin square theta plus cos square theta ஐடென்டிட்டி சார் எப்படி இது வந்துச்சு இதை ஸ்கொயர் பண்றனால எப்படி இது ஸ்கொயர் ஆச்சு a plus b into a minus b ஃபார்முலா இதை ஏன்னு எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு டேர்ம் சேர்த்து ஒரு கூடையில போட்டுக்கிறேன் அதான் a so a plus b a minus b இந்த ஏவும் இந்த ஏயும் ஒண்ணுதான் sin theta plus cos theta sin theta plus cos theta ஜஸ்ட் ஆர்டர் மாறி இருக்கு மற்றபடி ரெண்டும் ஒண்ணுதான் cos theta plus sin thetaவும் sin theta plus cos thetaவும் ஒண்ணுதான் so a plus b into a minus b நால a square minus b square a square தான் இதோட ஸ்கொயர் அதை ஸ்கொயர் பண்றப்ப தான் அது வருது இது ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி sin square theta plus cos square theta எவ்வளோ சார் sin square theta plus cos square theta வந்து it is 1 இல்லையா பசங்களா புரியுதாடா sin square theta plus cos square theta a square plus b square இதை ஓபன் பண்றப்ப வருதுல அது 1 ஆயிரும் அந்த 1ம் இந்த -1ம் கேன்சல் ஆயிரும் அப்ப மிச்சம் இருக்குது 2 cos theta sin theta by cos theta sin theta so cos theta cancel sin theta cancel answer 2 sir வேற லெவல் சார் brilliant question this is a good question பிடிச்சிருந்துச்சா did you all like it நான் திருப்பி கடைசி ஸ்டெப் திருப்பி ரிப்பீட் பண்றேன் சில பேருக்கு ஸ்டக் ஆயிருப்பீங்க சில பேர் டவுட் இருக்கும் நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க திருப்பி சால்வ் பண்ணலாம் இன்னொரு தடவை சால்வ் பண்ணலாம் உங்க எல்லாருக்காக இது வரைங்கிச்சா இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன் இதுல வந்து டவுட் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் now let's solve it சார் இது வந்து a plus b whole square சார் ஸோ அது வந்து a square plus b square plus 2ab அதான் சார் a plus b whole square அப்புறம் இதை ஸ்கொயர் பண்ணியாச்சு அப்புறம் -1 ஏன்னா 1 ஸ்கொயர் 1 ஸோ -1 கடைசியில் இருக்கு அண்ட் டினாமினேட்டரில் I have cos theta into sin theta I have cos theta into sin theta ஓகேவா இன்டுனா டாட் வச்சிருக்கேன் இப்போ பசங்களா இது என்னது cos square theta plus sin square theta என்னது சார் a square plus b square வந்துச்சுல சார் இதை ஓபன் பண்றப்போ a square plus b square plus 2ab அதுல இந்த முதல் ரெண்டு டேர்ம் பார்த்தா trigonometric identity cos square theta plus sin square theta அது 1 அது ஒரு trigonometric identity so இது 1 ஆயிடுச்சுனா 1 plus 2 cos theta sin theta minus 1 divided by cos theta sin theta புரியுதா so இது 1 ஆயிடுச்சு இந்த பிராக்கெட்டை வந்து நான் 1 ஆக்கிட்டேன் ஏன்னா அது ஒரு trigonometric identity எப்பவுமே அது 1 தான் so இந்த +1 -1 கேன்சல் ஆயிரும் அப்ப மிச்சம் இருக்குது +2 cos theta sin theta by cos theta sin theta சூப்பரா அழகா கேன்சல் ஆகுது பாத்தியா so sin theta cancel cos theta cancel answer +2 that is how you do it I hope you liked it பசங்களா இப்போ நம்ம முன்னாடி போலாமா இந்த கேள்வி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் சொன்னது போல ரொம்ப டஃப்லாம் இல்லை கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணும் நீட்டாக சால்வ் பண்ணும் கச்சான் புச்சான்னு சால்வ் பண்ணிங்கன்னா நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க ஸோ சிஸ்டமேட்டிக்காக நீட்டாக சால்வ் பண்ணு அண்ட் எப்போவுமே சைன் காஸ்ட்டில் மாற்றிக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே சைன் காஸ்ட்டில் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா ஸோ ட்ரை டூயிங் தட் இது ஒரு சின்ன டெக்னிக் அடுத்த கேள்வி கேன் வி ஆல் டூ திஸ் டுகெதர் வாங்க லெட்ஸ் ட்ரை டு சால்வ் இட் ஸோ வாட் டு வி ஹேவ் ஹியர் secant a plus tan a into 1 minus sin a what is it secant a plus tan a
இன்டூ 1 மைனஸ் சைன் ஏ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வாங்க எல்லாமே நம்ம சைனும் காசுமா மாற்றி சால்வ் பண்ணலாம். சீக்கண்ட் ஏ என்னது? சீக்கண்ட் ஏ வந்து 1 பை காஸ் ஏ மைனஸ் ப்ளஸ் சீக்கண்ட் ஏ வந்து 1 பை காஸ் ஏ. ஏன்னா சீக்கண்ட் டு காஸும் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈச் அதர். சீக்கண்ட் டு காஸும் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈச் அதர். ஸோ சீக்கண்ட் ஏ வந்து 1 பை காஸ் ஏ ப்ளஸ் ப்ளஸ் tan ஏ வந்து sin ஏ பை காஸ் ஏ. tan ஏ வந்து sin ஏ பை காஸ் ஏ. நம்ம எல்லாருக்குமே தெரியும் டைரக்டா ஃபார்முலா. இன்டூ 1 மைனஸ் sin ஏ. அதை அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே சைனும் காசுமா மாத்துறோம். சீக்கண்ட் ஏவை காசா மாத்திட்டேன், tan ஏவை சைன் அண்ட் காசா ரிலேஷன் வச்சு மாத்திட்டேன். sin ஏ இருக்கு அப்படியே விட்டுரு. இப்போ டினாமினேட்டர் சேமா? சார் ரெண்டுமே டினாமினேட்டர் சேம். அப்ப நியூமரேட்டர் ஒன்று சேர்த்துலாமா? ஒன்று சேர்த்துடலாம். ஸோ 1 பிளஸ் சைன் ஏ டிவைடட் பை காஸ் ஏ. ஏன்னா ரெண்டுமே ஒரே டினாமினேட்டர். ஸோ நியூமரேட்டரை ஒன்று சேர்த்துடலாம், மர்ஜ் பண்ணிடலாம். அண்ட் வெளியில 1 மைனஸ் சைன் ஏ. இப்போ சார் ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி அழகா வந்துச்சா? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. வாட் இஸ் ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை காஸ் ஏ. இல்லையா பசங்களா? எல்லாருக்கும் புரியுதா? ஏன் சார்? ஏன்னா 1 ஏன்னு எடுத்துக்கிட்டா ஏ பிளஸ் சைன் ஏ வந்து பி. ஸோ ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஃபார்முலா என்னது? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி போன கேள்வியில் தான் கொடுத்தேன். இட் இஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ அதனால தான் 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. ஸோ 1 ஸ்கொயர் வந்து 1. ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஏ. சார் ஆன்சர் மேட்சே ஆகல சார். வெயிட் பண்ணு. இங்கே தான் நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும். என்ன ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி? சார் நம்மகிட்ட இருக்கிறது சைனு காஸ் தான். அப்போ சைனு காஸ் இருக்கிற ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி, சைனு காஸ் இருக்கிற ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி எது? சார் sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் 1 சார். அதை யூஸ் பண்ணலாம் சார். அப்போ sin ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ வந்து எப்பவுமே 1. அப்போ இந்த sin ஸ்கொயர் ஏவை அந்த பக்கம் தூக்கிட்டு போனா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ என்னவாயிரும்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ. சூப்பரா புரிஞ்சுச்சா? நான் என்ன பண்றேன், இந்த சைன் ஸ்கொயர் ஏவை அந்த பக்கம் கூட்டு போறேன். ஸோ இந்த சைன் ஸ்கொயர் ஏ அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஆயிருமா? அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏவா? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ தான் காஸ் ஸ்கொயர் ஏ. ஸோ அப்போ நியூமரேட்டர்ல இருக்க 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ வந்து காஸ் ஸ்கொயர் ஏவா மாறிடும். ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஏ. ஸோ ஒரு காஸ் கேன்சல் ஆயிரும். ஆன்சர் இஸ் காஸ் ஏ. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஐ ஹோப் யூ லைக்ட் இட். சச் அ குட் கொஸ்டின். எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? டிட் யூ ஆல் லைக் இட்? முன்னாடி போலாமா? எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஐ வில் கிவ் யூ a few seconds. Shall we move forward? I hope you liked it. எல்லா ஸ்டெப்புமே I have explained it பசங்களா. ரீசனோட go through பண்ணுங்க. எது புரியலையோ 2-3 தடவை பாருங்க. அதுல தப்பே கிடையாது. புரியாட்டி give it 2-3 trials. It's okay. You will learn it. Okay? Now let's move forward. நாலாவது கேள்வி. What do we have here? 1 plus tan square a by 1 plus cot square a. Simple. இதுவுமே சைனும் காசா மாத்தி சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகேவா? இது 2 வழியில பண்ணலாம். நான் ரெண்டுமே சொல்லித்தரேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? 2 வழி பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் முதல் வழி சிம்பிள். ரொம்பலாம் யோசிக்காத. எல்லாமே சைனும் காசுமா மாத்திரு. எல்லாமே சைனும் காசுமா மாத்திட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஆன்சர் வந்துடும். இப்போ நீனே பாப்ப. ஓகே வாங்க. நியூமரேட்டர் என்னது? 1 plus tan square a. 1 plus tan square a வந்து நான் sin square a by cos square a ன்னு எழுதிப்பேன். இல்லையா? ஏன்னா பசங்களா tan a வந்து sin a by cos a.
tan a வந்து sin a by cos a. ஸோ அப்போ tan square a வந்து sin a by cos a whole square. ஸோ sin a by cos a whole square தான் sin square a by cos square a. புரியுதா? ஆர் யூ ஆல் கிளியர்? ஸோ அதனால தான் இப்படி நான் எழுதியிருக்கேன். ஸோ நியூமரேட்டரில் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏவை sin ஸ்கொயர் ஏ பை cos ஸ்கொயர் ஏன்னு எழுதியிருக்கேன். அதே மாதிரி டினாமினேட்டர் 1 ப்ளஸ் cot ஸ்கொயர் ஏவை I will write as cos square a by sin square a. ஏன்னா cot a நம்ம இப்போ எழுதணும், tan a எப்படி நம்ம எழுதணுமோ sin a by cos a, அதே மாதிரி cot a என்னது சார்? cot a வந்து cos a by sin a. அது ஃபார்முலா. இந்நேரத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஏன்னா இந்த எக்ஸசைஸ்லேயே நம்ம இதை நிறைய தடவை யூஸ் பண்ணிட்டோம். ஸோ cot ஸ்கொயர் என்னது? ஏன்னா அங்கே கேள்வியில் cot ஸ்கொயர் இருக்குல்ல, cot ஸ்கொயர் ஏன்னா இதை ஸ்கொயர் பண்ணும், cos a by sin a ஹோல் ஸ்கொயர். ஸோ cos a by sin a ஹோல் ஸ்கொயர் என்னது? cos ஸ்கொயர் a by sin ஸ்கொயர் a. அதான் எழுதியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? நான் எல்சிஎம் எடுக்க போகிறேன் பை மல்டிப்ளைங். ஓகேவா? ஸோ இந்த 1 cos ஸ்கொயர் a by cos ஸ்கொயர் ஏன்னு எழுத போகிறேன். அந்த 1 எப்படி எழுத போகிறேன்? அந்த 1 cos ஸ்கொயர் a by cos ஸ்கொயர் ஏன்னு எழுத போகிறேன். ஏன்னா அப்போ தான் டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயும் சேம் ஆக்க முடியும். ஓகேவா? அப்போ தான் டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயும் சேம் ஆக்க முடியும். புரியுதா பசங்களா? ஸோ நியூமரேட்டரில் இருக்க 1 cos ஸ்கொயர் a by cos ஸ்கொயர் எழுதுறேன், கேன்சல் பண்ணால் 1 தான் வரும். ஏன் இப்படி எழுதுறேன்னா அப்போ தான் டினாமினேட்டர் சேமாக இருக்கும், அப்போ தான் நியூமரேட்டரை ஒன்று சேர்க்க முடியும். டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நியூமரேட்டர் ஒன்று சேர்க்க முடியும். ஓகே, அதே மாதிரி கீழே இந்த 1 வந்து sin ஸ்கொயர் a by sin ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கிறேன், ப்ளஸ் cos ஸ்கொயர் a by sin ஸ்கொயர் a. ஏன் இப்படி எழுதுனேன்? இந்த 1 வந்து sin ஸ்கொயர் a by sin ஸ்கொயர் ஏன்னு எழுதியிருக்கேன். கேன்சல் ஆகிடும் 1 ஆயிரும்ல, ஸோ தப்பு இல்லைல்ல. ஏன் இதை இப்படி எழுதியிருக்கேன்? ஏன்னா அப்போ தான் டினாமினேட்டர் சேம் ஆகும். டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நியூமரேட்டரை சேர்க்க முடியும் ஃப்ராக்ஷன்ஸில். ஸோ இப்போ என்ன ஆயிரும்? நியூமரேட்டர் வில் பிகம் sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a இல்லையா? cos ஸ்கொயர் a ப்ளஸ் sin ஸ்கொயர் a, cos ஸ்கொயர் a ப்ளஸ் sin ஸ்கொயர் a டிவைடட் பை cos ஸ்கொயர் a. இதுதான் நியூமரேட்டர். டினாமினேட்டர் என்ன ஆயிரும்? டினாமினேட்டர் sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a பை sin ஸ்கொயர் a. ஸோ டினாமினேட்டர் இப்படி ஆயிரும். புரியுதா? ஸோ இப்போ நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிலேருந்து இது வந்து 1 பசங்களா, அண்ட் அதே மாதிரி இதுவும் 1. ஏன் சார்? ஏன்னா அது ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிடா. sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா இஸ் 1, sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா இஸ் 1. சிம்பிள் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி நம்ம படித்தது. ஸோ இது 1 ஆயிரும், இதுவும் 1 ஆயிரும். இந்த ரெண்டு ரெட் பாக்ஸுமே 1 ஆயிரும். ஏன்னா டைரக்டாக ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி. sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா இஸ் 1, sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா இஸ் 1. ஸோ என்ன ஆயிரும் கேள்வி இப்போ? 1 பை cos ஸ்கொயர் தீட்டா 1 பை cos ஸ்கொயர் a, அதான் நியூமரேட்டர், டிவைடட் பை 1 பை sin ஸ்கொயர் a. ஸோ கீழே இருக்க sin ஸ்கொயர் a மேலே வந்துடும். ஓகேவா? கீழே இருக்க sin ஸ்கொயர் a மேலே வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆயிரும்? இட் வில் பிகம் sin ஸ்கொயர் a பை cos ஸ்கொயர் a. சார் ஆன்சர் sin ஸ்கொயர் a பை cos ஸ்கொயர் a சார். ஆப்ஷனில் எதுவுமே இல்லையே சார். டேய் இருக்குடா, ஒழுங்கா கண திறந்து பாரு. sin ஸ்கொயர் a பை cos ஸ்கொயர் a யாரு சார்? sin ஸ்கொயர் a பை cos ஸ்கொயர் a sin a பை cos a ஹோல் ஸ்கொயர். ஸோ tan a ஸ்கொயர் சார். கரெக்டா? ஸோ ஆன்சர் இஸ் tan a ஸ்கொயர். ஓகே, sin ஸ்கொயர் a பை cos ஸ்கொயர் a வந்து sin a பை cos a ஹோல் ஸ்கொயர். sin a பை cos a யாரு? tan a. ஸோ tan a ஸ்கொயர் தான் ஆன்சர். புரிஞ்சா? Did you all like it? Everybody clear? ஸோ இது ஒரு வழி பசங்களா. இன்னொரு வழி நான் சொல்லி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி let me explain the last step. ஏன்னா லாஸ்ட் ஸ்டெப் சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நான் பேசிக்காக சொல்லித்தரேன்.
ஸோ இதான் லாஸ்ட் ஸ்டெப். சார் எப்படி சார் இது மேலே வந்துச்சு, எனக்கு புரியல சார். நீங்கள் பாட்டுக்கு கீழே இருக்க சைன் ஸ்கொயர் ஏவை நியூமரேட்டர் கொண்டு வந்துட்டீங்க, அப்புறம் ஆன்சர் வந்து tan ஸ்கொயர் ஏன்னு சொல்கிறீங்க, எப்படி சார்? டேய், இது என்னது? 1/cos ஸ்கொயர் ஏ 1/cos ஸ்கொயர் ஏ டிவைடட் பை, ஸோ டிவைடட் பைன்னு போட்டுக்கோ, டிவைடட் பை 1/sin ஸ்கொயர் ஏவா? ஓகேவா? இதுதான் நடக்குது. இப்போ டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் ஆக்குறப்போ, டிவிஷன் எப்படி தரப்ப, டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ஆக்குறப்போ சின்ன வயசுல படிச்சிருப்பல 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட், டிவிஷன் மல்டிப்ளை பண்றப்போ இதை ரெசிப்ரோகேட் பண்ணணும், இதை ரெசிப்ரோகேட் பண்ணணும், அதான் இன்டூ சைன் ஸ்கொயர் ஏ. சார் அட ஆமா சார், ரொம்ப ஈஸியா வந்துச்சு சார். ஆன்சர் இஸ் சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏ, which is sin a by cos a whole square. sin a by cos a என்னது? sin a by cos a தான் tan a. So tan a square the answer, அதான் tan square a, அதான் tan square a. புரியுதா? ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணும். இது ஒரு மெத்தட் பசங்களா. இப்போ அடுத்த மெத்தட் நான் சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. ஓகே, now let's do the next method. நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னா 1 plus tan square a வை அப்படியே வச்சுக்கோ, அதை எதுவும் பண்ணாது, அதை எதுவும் பண்ணாது, அப்படியே வச்சுக்கோ. டினாமினேட்டர்ல cot a வை வந்து 1/tan a ன்னு எழுதிக்கும். டினாமினேட்டர்ல cot a வந்து 1/tan a ன்னு எழுதிக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆயிரும்? டினாமினேட்டர்ல 1 plus cot square a க்கு ஐ வில் ரைட் 1/tan a the whole square. புரியுதா? ஸோ இப்போ கேள்வி என்ன ஆயிரும்? 1 plus tan square a divided by 1 plus 1 square 1 tan square a டினாமினேட்டர்ல. ஓகேவா? ஸோ இப்போ கேள்வி இப்படி ஆயிருமா? இப்போ எல்சிஎம் எடு. எல்சிஎம்னா என்ன பண்ணுவேன் சார்? நியூமரேட்டர் அப்படியே தான் சார் இருக்கும், நியூமரேட்டரில் ஒரு மாற்றமும் இல்லை. டினாமினேட்டரில் இது ரெண்டுத்தையும் சேர்க்கிறதுக்கு ஐ ஷுட் மேக் டினாமினேட்டர் சேம். ஸோ ஐ வில் மல்டிப்ளை பை tan ஸ்கொயர் ஏ. ஸோ இந்த ஒன்னை ஐ வில் ரைட் அஸ் tan ஸ்கொயர் ஏ பை tan ஸ்கொயர் ஏ. ஏன்னா அப்போ தான் டினாமினேட்டர் சேம் ஆகும், இது ரெண்டுத்தையும் சேர்க்க முடியும். ஸோ ப்ளஸ் 1/tan ஸ்கொயர் ஏ. புரியுதா பசங்களா? இந்த ஒன்னை tan ஸ்கொயர் ஏ பை tan ஸ்கொயர் ஏ எழுதியிருக்கேன், கேன்சல் ஆகி 1 ஆயிருமா? ஸோ எந்த மாற்றமும் இல்லை. ஸோ தேர் இஸ் நோ மிஸ்டேக் ஹியர். ஏன் இப்படி எழுதுறேன்னா, ஏன்னா அப்போ தான் டினாமினேட்டர் சேம் ஆகும். இங்கே பார்த்தியா, டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சா? இப்போ நியூமரேட்டரை ஒன்று சேர்த்துடலாம், மர்ஜ் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன ஆயிரும்? திஸ் வில் பிகம் 1 plus tan ஸ்கொயர் ஏ பை tan ஸ்கொயர் ஏ plus 1 ஹோல் டிவைடட் பை tan ஸ்கொயர் ஏ. ஸோ இதான் நம்மகிட்ட இருக்கு. ஸோ இதை நம்ம ஸ்லோவாக ஆராய்ந்து பார்த்தா ஈஸியாக கிடச்சிரும் ஆன்சர். ஃபாஸ்ட்டாக பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபாஸ்ட்டாக பண்ணுறவங்க சார் இதுவும் கேன்சல் ஆயிரும் சார், tan ஸ்கொயர் ஏ டினாமினேட்டர் இருக்கிறது நியூமரேட்டர் வந்துடும் சார், அப்போ ஆன்சர் tan ஸ்கொயர் ஏ தான் சார். ஸோ அந்த மாதிரி வேகமாக பண்ணுறவங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, விச் இஸ் கரெக்ட். இதெல்லாம் கரெக்ட். ஏன்னா இதுவும் கேன்சல் ஆயிரும், கீழே இருக்க tan ஸ்கொயர் ஏ மேலே வந்துடும். ஸோ இது கரெக்டான வே டு சால்வ். பட் நான் உங்களுக்கு பொறுமையாகவே சொல்லித்தரேன், கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு பொறுமையாகவே சொல்லித்தரேன். ஸோ என்ன இருக்குது நியூமரேட்டரில் 1 plus tan ஸ்கொயர் ஏ. நான் அதை ஐ எம் டிவைடிங் பை நியூமரேட்டரை ஐ எம் டிவைடிங் பை இது ஐ எம் டிவைடிங் பை tan ஸ்கொயர் ஏ plus 1 டிவைடட் பை tan ஸ்கொயர் ஏ. ஸோ நான் தான் சொல்லி கொடுத்தல, டிவிஷன்னா when I multiply it will get reciprocated. இது reciprocal ஆயிரும். reciprocal ஆயிட்டா I will get tan square a by tan square a plus 1. ஸோ இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா பசங்களா, இது ரெண்டும் ஒன்று, இதுவும் ஒன்று. இது 1 plus tan square a, இது tan square a plus 1, ரெண்டுமே ஒன்று தான். 1 plus tan square a 1 plus tan square a ரெண்டும் கேன்சல் ஆயிரும், மீதி இருக்கிறது tan square a, அதான் நம்மளோட ஆன்சர். ஸோ எது உனக்கு பிடிச்சிருக்கோ, பொறுமையாக நிதானமாக பண்ணுனா இதை பண்ணு, நீ ஃபாஸ்ட்டாக புரிஞ்சுக்கிட்டேன்னா இப்படி பண்ணாலும் ஓகே தான்.
இதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? ஆனால் இது சில பேருக்கு புரியாது. சில பேருக்கு இந்த ஃப்ராக்ஷன்ஸை டிவைட் பண்ணுறப்போ யூ வாண்ட் டு டூ இட் ஸ்லோ, தென் டூ இட் பை திஸ் மெத்தட். ஓகே, ஹாப்பி? ஷால் ஐ மூவ் ஃபார்வர்ட்? லெட்ஸ் கோ. ஸோ வாங்க முன்னாடி போகலாம் பசங்களா. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் கொஸ்டின். இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். ஸோ ப்ரூவ் தட் இது ரெண்டும் ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ரூவ் எப்பவுமே கேட்டால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆரம்பித்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரணும். அதான் நான் பண்ணுற மெத்தட். எப்போவுமே ப்ரூவ் தட், ப்ரூஃப் கேட்டாலே ஸ்டார்ட் வித் யுவர் LHS, ரீச் யுவர் RHS. ஸ்டார்ட் வித் யுவர் LHS, ரீச் யுவர் RHS. தட்ஸ் ஹவ் ஐ டூ இட். ஓகே, ஆரம்பிக்கலாமா? தெரிக்க விடலாமா? ஸோ லெட்ஸ் கோ பசங்களா. ஜென்ரலாக ட்ரிக்னாமெட்ரியில் 10th ஸ்டாண்டர்ட் அளவில் ஜென்ரலாக சைனும் காசும் மாற்றினா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜென்ரலாக எல்லா கேள்விக்கும் சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி சொல்ல முடியாது. பட் பொதுவாக எல்லா கேள்வியுமே சைனும் காசாக மாற்றிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ வாங்க ட்ரை பண்ணலாம். ஸோ கொசிகன் டீட்டா என்னது சார்? கொசிகன் டீட்டா வந்து 1/sin டீட்டா சார். மைனஸ் காட் டீட்டா என்னது சார்? காட் டீட்டா வந்து காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. ஓகேவா? இதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல? எவ்ரிபடி ஓகே வித் தட்? Cosecant theta is 1/sin theta because we all know sinum cosecantum reciprocal of each other. Sinum cosecantum they are reciprocal of each other. அதே மாதிரி cot theta வந்து cos theta by sin theta. Cot theta வந்து cos theta by sin theta. அதான் நான் எழுதியிருக்கேன். Cot theta-வை cos by sin எழுதியிருக்கேன். Cosecant theta-வை 1/sin எழுதியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ denominator same. டினாமினேட்டர் சேம்னா நியூமரேட்டரை ஒன்று சேர்த்துடலாம். டினாமினேட்டர் சேம்னா நியூமரேட்டரை ஒன்று சேர்த்துடலாம். ஓகே, இப்படி ஆயிருமா? டினாமினேட்டர் சேம், ஸோ ஐ எம் மர்ஜிங் இட். ஸோ 1 minus cos theta by sin theta whole square. So that will be 1 minus cos theta whole square by denominator square, அதான் sin square theta. சூப்பரா? ஸோ இந்த ஸ்கொயரை நியூமரேட்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன், இந்த ஸ்கொயரை டினாமினேட்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஏன்னா ஸ்கொயர் வந்து ஹோல் ஸ்கொயரில், ஹோல் ஸ்கொயர்னா நியூமரேட்டருக்கு போகும், டினாமினேட்டருக்கு போகும். அதான் பண்ணியிருக்கேன். இப்போ நியூமரேட்டர் வந்து அவன் கேட்டது மாதிரியே வந்திருக்கு. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோ. ஸோ நியூமரேட்டர் நான் என்ன பண்ண போகிறேன்? 1 minus cos theta whole square. ஸ்கொயர்னா மல்டிப்ளைட் வித் த சேம் திங். ஸ்கொயர்னா மல்டிப்ளை வித் த சேம் திங். So 1 minus cos theta into 1 minus cos theta. அதான் 1 minus cos theta whole square. கரெக்டா? டினாமினேட்டரில் இருக்க sin square theta-வை இப்போ நான் மேனிப்புலேட் பண்ண போகிறேன், மாற்ற போகிறேன். எப்படி? ஐடென்டிட்டி, ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி. சார் sin square theta plus cos square theta வந்து 1 சார். இது ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி. அப்போ sin square theta வந்து இட் இஸ் ஈக்குவல் டு இந்த cos square theta அந்த பக்கம் போச்சுன்னா 1 minus cos square theta சார். கரெக்டா? இந்த பிளஸ் cos square theta அந்த பக்கம் தூக்கிட்டு போனா மைனஸ் cos square theta ஆயிரும். ஸோ sin square theta வந்து I can write it as 1 minus cos square theta. சூப்பரா? Did you all like it? Are you all clear? ஸோ இப்போ ஆன்சர் வந்தாச்சு பசங்களா. நம்ம லிட்டரலாக ஆன்சர் மேலே உட்காந்துருக்கோம். எப்படி சார் ஆன்சர் வந்துச்சு? இந்த 1 வந்து ஐ வில் ரைட் அஸ் 1 ஸ்கொயர் எழுதலாமா? தப்பே இல்லையே. 1ம் 1 ஸ்கொயரும் ஒன்று தான், ரெண்டுமே 1 தான். 1ம் 1 ஸ்கொயரும் ஒன்று தான். ஏன் இப்படி எழுதுனா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா வந்தாச்சு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா வந்தாச்சு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ பிளஸ் பி into a minus b. டினாமினேட்டர் a square minus b square நான் விரிச்சு எழுதுறேன், நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். அண்ட் நியூமரேட்டர்ல I have 1 minus cos theta into 1 minus cos theta. ஸோ ஒரு 1 minus cos theta 1 minus cos theta கேன்சல் ஆயிரும். ஸோ மிச்சம் இருக்கிறது 1 minus cos theta by 1 plus cos theta. அதான் என்னோட RHS, அதான் என்னோட ரைட் ஹேண்ட் சைடு.
ஓகேவா? ஸோ ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்தாச்சா? சார் எல்ஹெச்எஸ்ல ஆரம்பிச்சு நான் மெனுப்புலேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி மெனுப்புலேட் பண்ணி மாற்றி மாற்றி ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்துட்டேன். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். எல்ஹெச்எஸ்ல ஆரம்பிச்சு ஐ ஹவ் brought it to RHS, hence proved. This is how you do it. This is how you do it பசங்களா. I hope you all liked it. ஸோ அடுத்த கேள்வி போலாமா? எல்லாரும் தயாரா? ஸோ ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. then we shall move forward. ஓகே, லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். அடுத்த கேள்வி, இதை எப்படி சால்வ் பண்றது? வாங்க எல்லாரும் சேர்ந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கேள்வி நம்ம வந்து அகெயின் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ப்ரூவ் பண்ணுறதுனால நான் என்ன சொன்னேன், எப்போவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆரம்பித்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் ஆரம்பிக்க போகிறோம், சரியா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் ஆரம்பிக்க போகிறேன். எல்ஹெச்எஸ் அண்ட் எல்லாமே சைன் காஸ்ட்ல இருக்கு. ஸோ சூப்பர், எனக்கு சந்தோஷம். எல்லாமே சைன் காஸ்ட்ல தான் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காஸ் ஏ பை 1 + sin a ப்ளஸ் 1 + sin a பை காஸ் ஏ பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ நான் எதுவும் மாற்ற போகிறது இல்லை, டைரெக்டாக சால்வ் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். எப்படி சால்வ் பண்ண ஆரம்பிப்பேன்? எல்சிஎம் எடுக்க போகிறேன். எல்சிஎம்னா ஐ வில் கிராஸ் மல்டிப்ளை. ஸோ காஸ் ஏ இன்டூ காஸ் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ ஆயிரும். cos a into cos a cos square a ஆயிரும். 1 + sin a into 1 + sin a 1 + sin a whole square ஆயிரும். and denominatorல இது ரெண்டும் மல்டிப்ளை ஆயிரும். denominatorல இது ரெண்டும் மல்டிப்ளை ஆயிரும், சரியா? so denominatorல I have 1 + sin a into cos a. இதான் முதல் ஸ்டெப். முதல் ஸ்டெப்லே நிறையா we have done. நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. முதல் ஸ்டெப் என்ன பண்றேன், ஜஸ்ட் நான் எல்சிஎம் எடுக்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்ணல. எப்படி எல்சிஎம் எடுக்கிறேன்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். காஸ் ஏவை அங்க மல்டிப்ளை பண்றேன், 1 + sin ஏவை இங்க மல்டிப்ளை பண்றேன். ஸோ காஸ் ஏ இன்டூ காஸ் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ, 1 + sin a இன்டூ 1 + sin a 1 + sin a ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ஒரே டேர்ம் வச்சு திருப்பி மல்டிப்ளை பண்ணா ஸ்கொயர் ஆயிரும்ல, அதான். டினாமினேட்டர்ல இது ரெண்டும் மல்டிப்ளை ஆயிரும், அதான் எல்சிஎம். புரியுதா? எவ்ரிபடி கிளியர்? இதான் எல்சிஎம் எடுக்கிற விதம். இதான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடோட சிம்பிளிஃபிகேஷன் முதல் ஸ்டெப். இப்போ நம்ம ஓபன் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 1 + sin square a ஓபன் பண்ண போறோம். ஸோ cos square a அப்படியே வச்சுக்கோ. 1 + sin a whole square I am going to open. 1 + sin a whole square என்னது சார்? a + b whole square, a square plus b square. 1 square வந்து 1 தான், அதான் அப்படியே போட்டேன். a square 1 square plus b square sin square a plus 2ab. ஓகேவா? divided by 1 + sin a into cos a. சரியா? ஸோ ஒன்றும் பண்ணல பசங்களா. டினாமினேட்டர் அப்படியே தான் வச்சிருக்கேன். நியூமரேட்டர்ல cos square a அப்படியே தான் வச்சிருக்கேன். இந்த பிராக்கெட் which is squared அதை மட்டும் தான் ஓபன் பண்ணியிருக்கேன். a + b whole square, a square plus b square plus 2ab, அவ்வளோதான். இப்போ இதை ரெண்டுத்தையும் அப்சர்வ் பண்ணீங்களா யாராச்சும்? சார் cos square a plus sin square a என்னது அது? சார் cos square a plus sin square a வந்து 1 சார், அதான் பண்ண போறேன். ஸோ cos square a-யும் இந்த sin square a-யும் சேர்ந்து 1 ஆயிரும். ஸோ 1 ஆயிரும். இங்க ஆல்ரெடி ஒரு 1 இருக்கு. அப்புறம் plus 2 sin a divided by 1 + sin a into cos a. சரியா? ஆர் யூ ஆல் கிளியர்? இது வரைக்கும் ஹாப்பியா? எப்படி அந்த 1 வந்துச்சு? cos square a plus sin square a, trigonometric identity. trigonometric identity cos square a plus sin square a எப்பவுமே 1. ஸோ அது 1 ஆயிரும். இங்கே ஏற்கனவே ஒரு 1 இருக்கு, அதனால தான் 2 எழுதியிருக்கேன். இங்கே ஏற்கனவே ஒரு 1 இருக்கு. அண்ட்
cos square a plus sin square a அது ஒரு 1 ஆயிரும் ஓகேவா and 2 into 1 into sin a அதான் 2 sin a இப்போ 1 plus 1 எவ்வளோ சார் 1 plus 1 வந்து 2 சார் இப்போ 2 காமன் எடுக்கலாமா சார் 2 காமன் எடுத்தா 1 plus இதுல 2 வெளியே வந்துச்சுன்னா sin a மட்டும் மீதி இருக்கும் so numerator 2 into 1 plus sin a denominator 1 plus sin a into cos a so இப்போ என்ன ஆயிரும் சார் சூப்பர் சார் 1 plus sin a 1 plus sin a கேன்சல் ஆயிரும் சார் ஆனா ஆன்சர் வரலையே சார் ஆன்சர் வந்துச்சுடா ஏன் சார் ஏன்னா இது என்னது இது வந்து 2 by cos a so 2 by cos a னா 2 into 1 by cos a 1 by cos a என்னது 1 by cos a is secant a 1 by cos a is secant a so RHS வந்தாச்சா எஸ் LHSல ஆரம்பிச்சு நான் RHS கொண்டு வந்துட்டேன் LHSல ஆரம்பிச்சு சிம்பிளிஃபை பண்ணி RHS கொண்டு வந்துட்டேன் this is how you do it இதான் proof பண்ற மெத்தட் hence verified hence proved okay I hope you liked it so இதான் நம்மளோட முதல் பார்ட் of exercise 8.3 பசங்களா நீங்களா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன் ஏதாச்சும் டிஃபிகல்ட்டி இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேளுங்க டவுட்ஸ் ஹெசிடேட் பண்ணாதீங்க அண்ட் இதை பத்தி கத்துக்கிறதுக்கு அண்ட் மற்ற சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் செஷன்ஸ்க்கு ஃபாலோ வேதாந்து மாஸ்டர் தமிழ் யூடியூப் சேனல் அதில் நான் தான் டீச் பண்ணுறேன் தமிழில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்காக ஓகேவா வேதாந்து மாஸ்டர் தமிழ் அதான் நம்மளோட சேனலோட பேர் அண்ட் இந்த சேனலில் NCERT சொல்யூஷன்ஸ் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோட லைக் பட்டனை வச்சுருங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறையா பசங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்கலாம் அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் பசங்களா ஸோ ப்ளீஸ் டூ ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தட்ஸ் அ கிரேட்டஸ்ட் கிஃப்ட் யூ கேன் கிவ் அஸ் டீச்சர்ஸ் who are making these videos for you okay thank you so much love you all அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் அதுவரை stay safe be happy and all the very best love you guys bye bye